அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கிட்டத்தட்ட நீதியரசர்கள் உங்களை காரி துப்பியிருக்காங்க. நீங்க இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க, நட்டாத்துல விட்டுட்டு போயிருக்கீங்க. நீதிபதி கேட்கிறாரு, இவ்வளவு பெரிய நிகழ்வுக்கு வெறும் 2 பேரை தான் கைது பண்ணிருக்கீங்களா? ரொம்ப ஸ்லோவா கைது பண்றீங்களா? எத்தனை பேரை நீங்க கைது பண்ணிருக்கணும்? கட்சி காவு கொடுக்க ரெடி ஆயிடுச்சுன்னு மதியழகனை ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு மதியழகன் காரணமாயா? சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் அவன். நிகழ்வு நடந்தோடனே மொத்தமா அந்த கட்சிக்காரங்களே வெளியேறி இருக்காங்க, ஓடி போயிட்டாங்கன்ற. எங்க தலைவன் எவ்வளியோ அப்படித்தானங்க தொண்டன் சொல்லுவாங்க. தலைவன் வழியில ஓடி போயிட்டாங்க, பயந்து ஓடிட்டானுங்க. இன்னைக்கு நீதியரசர்கள் கேட்கிற கேள்வி எல்லாம் அப்படித்தான் இருக்கு. இதை கிட்டத்தட்ட தடை பண்ண வேண்டாமான்னு கேட்கிற அளவுக்கு தான் அவருடைய கேள்வி இருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கத்தை சந்திக்க தயாரா இருக்கேன். அப்படி சொன்னா நீ ஒரு தலைவன், நீ ஒரு யோக்கியன், நீ என்ன சொல்ற? இதுக்கு நான் பொறுப்பு இல்ல, மாவட்ட செயலாளர் தான் பர்மிஷன் வாங்கினா. 41 பேர் செத்து போனதுக்கு காரணம் மாவட்ட செயலாளர் மதியழகன். காவு கொடுக்குறீங்க, உங்களால ரசிகன் செத்தான், உங்க கட்சிக்காரனையும் நீங்க நட்டாத்துல விட்டுருவீங்களா? எங்க அவங்க யாருக்கா அங்க பர்மிஷன் வாங்கினா? நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் சம்பவம் தொடர்பாக இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட் கிளையில் அந்த மனுக்கள்லாம் தாக்கல் பண்ணுறது இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அதில் சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற வழக்கு, அப்புறம் முன்ஜாமீன் வழக்கு, நிர்மல்குமார், புஷி ஆனந்த், இந்த வழக்கு. இப்போ பரபரப்பாக போகிறது புஷி ஆனந்தும் நிர்மல்குமார் தாக்கல் செய்த வழக்குகள் தான். அது எப்படி பார்க்குறீங்க? அவங்க வாதம் நிறையா வைக்கிறாங்க. கூட்டம் வந்ததுன்னா கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு தான். நாங்கள் இப்போ தொண்டர்கள், எங்கள் கட்சி தொண்டர்களை அழைத்து அவருடைய உயிரையே நாங்கள் பறிப்போமா? இது நடந்தது ஒரு விபத்து அப்படின்லாம் பல்வேறு வாதங்களை வைக்கிறாங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தான் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி மொத்தம் 9 வழக்குகள். 7 வழக்கு பொதுநல வழக்கு, கட்சி சாராதவர்கள் பொதுநல வழக்கு. 2 வழக்கு புஷி ஆனந்துக்கும் தனியாக வழக்கு, நிர்மல்குமார் 2 பேருக்கும் முன்ஜாமீன் வழக்கு. அது மட்டும் இல்லாமல் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்கிற வழக்கும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்க. இதில் 2 விதமாக பிரித்து பார்க்கணும். ஒன்று, 7 பொதுநல வழக்கை ஒரு ஸ்டாண்டில் எடுத்துக்கிட்டு விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. 2 வார காலத்திற்குள் தவைக்காவுடைய தலைவர் பதில் கொடுக்கணும். ஒன்று. இப்போ நீதிமன்றத்தில் நம்ம பேசி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த 2 முக்கியமான வழக்கு, அதில் ஒன்று ஏற்கனவே இந்த சிபிஐக்கு மாற்றணும்னு சொன்னதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. காரணம், சிபிஐக்கு மாற்றணும்னா அதுக்கான அடிப்படை முகந்தாரம் இருக்கணும். இப்போ இங்கே ஒன்றுமே நடக்கலை, பாதிக்கப்பட்டுட்டாங்க, காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுக்கலை, விசாரணை தவறாக போகுதுன்னு ஒரு காரணம் சொன்னால் மட்டும்தான் நம்ம சிபிஐக்கு கேட்கணும். வழக்கு இப்போ தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த சிபிஐக்கு போகிறத இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க. முக்கியமாக என்ன நடக்குதுன்னா, இந்த 2 பேருக்கு முன்ஜாமீன் கொடுக்குறதுன்னு நல்லா கவனித்து பாருங்கள். இப்போது புஷி ஆனந்துடைய வழக்கு பாருங்கள், ஏற்கனவே 3 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. கரூருடைய மாவட்ட செயலாளர் மதியழகன், நகர பொறுப்பாளர், அப்புறம் இன்னொருத்தர், 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 3 பேர் எத்தனை அடிப்படையில் கைது பண்ணப்பட்டிருக்காங்க? ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு இந்த 3 பேர் தான் போய் லோக்கல் காவல்துறையில் அனுமதி வாங்கியிருப்பாங்க. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம், எங்கள் தலைவர் வர்றாரு, 10,000 பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கியது இந்த மாவட்ட செயலாளர் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுதான் எல்லா கட்சிக்கும் பொருந்தும். அது எல்லா பெரிய கட்சியாக இருந்தாலும் ஒரு மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தால் அந்த மாவட்ட செயலாளர் தான் போய் காவல்துறையில் அனுமதி வாங்குவார். இது அடிப்படையான ஒரு ஃபார்மாலிட்டி தான். இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, புஷி ஆனந்துடைய வழக்கறிஞர், இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்தது, 41 பேர் கொல்லப்பட்டதற்கு காரணம் மாவட்ட செயலாளர் தான், மாநில பொதுச் செயலாளர் அல்ல. இப்போ எப்படி பாருங்களேன், இந்த கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அவர் தான் ஒட்டுமொத்தமாக கட்சியை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. அவருக்கு கீழே தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அவருடைய வக்கீல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஒருத்தரை கைது பண்ணிட்டீங்கல்ல மதியழகன்னு, அவர் தான் காரணம், அதான் கைது பண்ணிட்டீங்க,
இது புசியானதுக்கு என்ன அது சம்பந்தம்? அனுமதி போலீஸ்ல இந்த மாதிரி கூட்டம் நடத்தணும்னு அனுமதி கொடுத்து மனு கொடுத்து அனுமதி வாங்கினது அவர் தான், மதியழகன் தான், மாவட்ட செயலாளர் தான். மாவட்ட செயலாளர் போய் அனுமதி வாங்குறதுக்காக ஒட்டுமொத்த கட்சிக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர் மட்டும்தான் காரணமா? அப்புறம் இவர் வந்து இடத்த பார்வையிட்டார்ல முன்னாடியே. அதான் சொல்கிறேன், இவர் வந்து இடத்த பார்வையிட்டார், இடத்த வந்து இந்த இடத்துல நடத்தலாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்தல் செஞ்சார், காவல்துறையிட்ட அனுமதி வாங்குவதற்கு அனுமதி கொடுத்தாரு. எத்தனை பேர் வருவாங்க, எப்படி வருவாங்க, விஜய் எப்படி இட்டாந்து கொண்டு போகிறதெல்லாம் முடிவு பண்ணது யார்? அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் அவர் தானே பண்ணார், அவர் தானே பொறுப்புதாரி. இன்றைக்கி அவரை கைது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி வந்து பழியை ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட போடுறாங்க பாருங்கள். ஏங்க, ஒரு ரசிகனைத்தான் நீங்கள் வந்து காவு வாங்குனீங்க, உன் கட்சிக்காரனையும் நீங்கள் வந்து நட்டாத்தில் விட்டுருவீங்களா? நான் என்ன கேட்குறேன், ஏங்க அவங்க யாருக்காக அங்கே பர்மிஷன் வாங்கினா? விஜய் வருவாருங்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய அறிவுறுத்தல் வழிகாட்டுதலின்படி தான் காவல்துறையில் வந்து பர்மிஷன் வாங்குறான், அனுமதி வாங்குறான். அப்போ இந்த இவ்வளவு நிகழ்வுகளுக்கும் மாவட்ட செயலாளர் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் கை கழுவி விடுறீங்களே, இது எவ்வளோ பெரிய ஒரு அநீதியான ஒரு செயல், ஏற்றுக்க முடியாத. உன் கட்சிக்காரனுக்கு நீ வந்து உண்மையா இல்லையே? இப்போ இந்த 7 வழக்குகள் ஒரு வழக்காக மாற்றி இன்றைக்கி வந்து விஜய்க்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. நீ வந்து விளக்கம் கொடு, 2 வார காலத்திற்குள் என்ன எல்லாமே அடக்கம். நீ கேட்குறாங்கல்ல, தாமதமாக வந்தது குற்றமானு கேட்குறாரு. நல்லா கவனிங்க, புசியானது வழக்கறிஞரே கேட்குறாரு, விஜய் தாமதமாக வந்தது குற்றமா? ஏங்க, தாமதமானதுனால் கூட எல்லாரும் சொல்றது தாமதமாக வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு. அடிப்படையில் அவர் சொன்ன நேரத்துக்கு வந்தால் வந்து இவ்வளவு கூட்டம் கூட்டியிருக்குமான்னு தெரியாது. அது வார இறுதியில் இவர் எப்போவுமே சனி ஞாயிறு ஏன் வராருன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. எப்போ பார்த்தாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் விஜயோட பயணம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? அப்போ தான் கூட்டம் கூடுன்னு. சரி, கரெக்ட் நேரத்துக்கு வந்திருந்தா இதில் பாதி தானே இருந்திருக்கும், ஓரளவுக்கு தவிர்த்திருக்கலாமேங்கிற அடிப்படையில் ஒரு நியாயம் கேட்குறாங்க. லேட்டாக வந்தது குத்தமா? 8:45 இங்கே நிகழ்ச்சி நடக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து போலீஸில் வந்து எழுதி கொடுக்குறீங்க. நாமக்கல்லில் 8:45, நீங்கள் அங்கே தான் 8:45 பனையூர்லேருந்து கிளம்புறீங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய அநீதி. அதெல்லாம் கேட்டு தான் இந்த 7 பேர் கொண்ட அந்த பொதுநல வழக்கை வந்து ஒரு ஸ்டாண்டில் கொண்டு வந்து இன்றைக்கி அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு விஜய் பதில் கொடுக்கட்டும்னு 2 வார காலம் டைம். நீதிபதிகள் டாண்டு கேள்வி கேட்டிருக்காங்க, ரொம்ப தெளிவான கேள்வியை கேட்டிருக்காங்க. இப்போ நாம் பேசும்போது தொலைக்காட்சிகளில் ஓடுது, நீதிமன்றத்தில் வாதம் என்ன நடக்குதுன்னு. அதில் நீதிபதி செந்தில்குமார் கேட்குற, ஹிட் அண்ட் ரன் வழக்கு ஏன் பதிவு செய்யலை? ஹிட் அண்ட் ரன் வழக்குனா என்ன? நீங்கள் ஒரு வாகனத்தை இயக்குறீங்க, வழியில் வந்து நீங்கள் ஒரு ஆளை அடித்து போட்டு ஓடிட்டீங்க, அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அதில் செத்து போயிட்டார், அதுக்கு ஹிட் அண்ட் ரன் வழக்கு தான் பதிவு பண்ணுவாங்க. அதாவது ஆளை அடித்து போட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, யாரை சொல்கிறாங்க, 41 பேரை வந்து செத்து போயிட்டாரு, இவர் வந்து ஹிட் அண்ட் ரன் மாதிரி ஓடிட்டார், சொல்லாமல் இல்லாமல் சென்னை கிளம்பி போயிட்டார், அந்த அடிப்படையில் ஏன் வழக்கு பதிவுன்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பொறுப்பே ஏற்றுக்காம எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஓடுறாங்கல்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை கூட விடுங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் மாவட்ட செயலாளரை பழி கொடுக்குறீங்க, அதான் அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு மாநில பொதுச் செயலாளர் தான் தப்பிக்கிறதுக்காக பழி கொடுப்பாங்க. இப்போ கூட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சில தொலைக்காட்சிகளில் ஓடுது, இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுனால யாரும் மனம் தளர வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் நிர்வாகிகளுக்கும் வந்து வாட்ஸ்அப் காலில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இந்த 3 பேர் பிரச்சனையில் இருக்காங்க. ஆதவர்ஜுன் டெல்லிக்கு போயிட்டாரு, ஏன்னா அவரை பொறுத்தவரை அவரை காப்பாற்றிக்கணும், ஏன்னா அவர் வந்து டெல்லியுடைய ஆள், அவ்வளோதான், வெரி சிம்பிள். அவர் பாஜகவால் இயக்கப்படக்கூடியவர்னு எல்லாரும் பேசிட்டாங்க, டெல்லிக்கு போயிட்டார், பாதுகாவலரோடு போயிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிற தலைவரை இப்போ தொட மாட்டாங்க, ஏன்னா அவர் தொட்டுப்பார், என்னை தொடு, அவங்கள விட்டுரு அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன விட்டுரு அவங்கள பிடின்னு அர்த்தம், அதைத்தான் அவர் கேட்குறாரு. அப்போ அவரை இப்போ டச் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பொதுநல வழக்கு தொடர்ந்தாச்சு. 7 பேர் வழக்கு அதை வந்து இப்போ அனுப்பிச்சிட்டாங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு வைங்களேன். இப்போ நான் என்ன வரேன்னா, மாநில பொதுச் செயலாளர் புசியானந்த் தன்னுடைய மாவட்ட செயலாளரை காப்பாற்றணும்ல, தார்மீக அடிப்படையில் இருக்குல்ல. இப்போ நான் வந்து ஒரு கட்சியோட மாநில பொதுச் செயலாளர், நீங்கள் வந்து மாவட்ட செயலாளர், நான் உங்களை காப்பாற்றணுமா வேணாமா?
உங்களை மாட்டி விட்டால் நான் சரியான தலைவரா? நீங்கள் எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க, நான் ஓடி போயிட மாட்டேன், நான் இந்த ஊரில் தான் இருப்பேன், என் பாஸ்போர்ட்டை நான் வந்து நீதிமன்றத்தில் சரண்டர் பண்ணிடுறேன், நான் இதே முகவரியில் நான் வந்து தங்கியிருக்கேன், எனக்கு வேணால் 2 காவலர்களை வந்து நீங்கள் வந்து இது போடுங்க, நான் இங்கேயே இருக்கிறேன், நீதியை நான் வந்து நீதிமன்றத்தில் வழக்க சந்திக்க தயாராக இருக்கேன், அப்படி சொன்னால் நீ ஒரு தலைவன், நீ ஒரு யோக்கியன். நீ என்ன சொல்கிற? இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, மாவட்ட செயலாளர் தான் பர்மிஷன் வாங்கினா, மாவட்ட செயலாளர் தான் வந்து இந்த கூட்டத்துக்கு காரணம், 41 பேர் செத்து போனதுக்கு காரணம் மாவட்ட செயலாளர் மதியழகன். எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு! சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லை. காவு கொடுக்குறீங்க, உங்களால ரசிகன் செத்தான், உங்க கட்சிக்காரன் காவு கொடுக்குறீங்க. மதியழகன் மனைவி சொன்னாங்க கைது பண்ண போகும்போது, அஜித்குமார் மாதிரி என்னுடைய கணவரையும் கொன்றுவாங்களோன்னு. உங்கள் அஜித்குமார் மாதிரி கணவரை கொள்ளல, புஷி ஆனந்தோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாவே தெரிஞ்சிடும் கட்சி காவு கொடுக்க ரெடி ஆகிடுச்சுன்னு. மதியழகனை ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் மதியழகன் தான் காரணமாயா? சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் அவன். நீங்கள் நடத்துறீங்க நிகழ்ச்சியை. இப்போ விஜய் லேட்டாக வந்ததுக்கு மதியழகன் தான் காரணமா? இவ்வளவு கூட்டம் நெருக்கடியாகி ஒரு எதுவுமே நடக்காத காரணம் மதியழகன் தான் காரணமா? காவல்துறை கேட்குறாங்க, ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறீங்களே, ஒழுங்காக தண்ணி வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய பேருந்தை பிளந்து கொண்டு வந்தால் அந்த மக்கள் சிதறி போவாங்க, இந்த அடிப்படை அறிவுகளும் உங்களுக்கு இல்லையா? ஹிட் அண்ட் ரன் வழக்கு என்று நீதிபதிகள் சொல்வதற்கு காரணம் இதுதான். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க தாவேகா மேலே இவ்வளோ குற்றம் இருக்குன்னு, அவங்க சொல்கிறாங்க எந்த முகாந்திரமுமே இல்லாமல் இந்த வழக்கு போட்டிருக்காங்க, எந்த குற்றத்துக்கும் முகாந்திரம். 41 பேர் செத்ததெல்லாம் வந்து கனவா? 41 பேர் கொல்லப்பட்டிருக்காங்களே, அதெல்லாம் வந்து எதுவுமே செய்வதற்கான முகாந்திரமே இல்லைங்கிறாங்க. நான் திருப்பி கேட்குறேன், இப்போ 41 பேர் இறந்ததற்கான காரணம் என்ன? காவல்துறையா? நீங்க கேக்குறீங்கல்ல, நீங்க உங்க உளவுத்துறை என்ன பண்ணுச்சுன்னு கேக்குறாங்க அவங்க. உங்க போலீஸ் என்ன பண்ணுச்சு, உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? நீங்க எல்லாம் 10,000 பேர் மட்டும் தான் வருவாங்கன்னு சொன்னீங்க, எப்படி 27,000 பேர் வந்தாங்க? பின்னாடி ஒரு 10,000 பேர் கூட்டிட்டு வந்தீங்களா, எப்படி வந்தாங்க? இப்போ இன்னைக்கு கேட்குறீங்க என்னை தடுத்து நிறுத்தி இருக்க வேணாமான்னு. எங்கே நீங்கள் காவல்துறை கூடிய கவனத்துக்கு வந்தீங்க? உங்களை தடியடி நடத்தி கலைச்சிருக்கணும், அது பெரிய இஷ்யூவாக போயிருக்கும், இன்னும் கூடுதலாக இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் அதைத்தான் விரும்புனீங்க. திமுகவுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார் வாதிடும்போது. நாங்கள் வந்து அனுமதி கொடுத்துறதுக்கு முன்பாக அவர்கள் கேட்ட இடத்த பரிசீலனை பண்ணி தான் இடம் கொடுத்துருக்கோம். 3 இடத்துல எது பெரிய இடமோ அந்த இடத்த கொடுத்துருக்கோம். அதில் ஒன்றும் நாங்கள் இது பண்ணல. 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னனால இது போதுமானது அப்படின்னு நினச்சி கொடுத்தோம். இதற்கு முன்பாக சில தினங்களுக்கு முன்பு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அதே இடத்துல வந்து நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கலந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி நடத்துனீங்க? அது எப்படி நீங்கள் காலையில் நாங்கள் 3 மணியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த நிபந்தனையுமே நீங்கள் வந்து 20 நிபந்தனைகளை காவல்துறை விதித்ததுங்க. இந்த 20 நிபந்தனைகளில் எந்த நிபந்தனைகளை நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து ஒபே பண்ணீங்க? எந்த நிபந்தனைகளை நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி அந்த வேலையை செஞ்சீங்க? எதுக்குமே இல்லைன்னு காவல்துறை சொல்கிறது. காவல்துறை வந்து கேட்கும் பொழுது நீங்கள் புஷியானதில் தான் கேட்ட வீடியோக்கள்லாம் இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் இருக்குது. காவல்துறை வந்து கேட்குது. காவல்துறையை சட்டையே பண்ணலையே. இருக்கின்ற ரசிகர்கள் பேசிய பேச்சே இருக்க, விழுந்ததையும் மரத்தில் ஏறினதையும் தவறி விழுந்து பிறண்டதையெல்லாம் பெருமையாக பேசினாங்களே, பார்த்தீங்களா? இப்போ எப்படிப்பட்ட நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கீங்கிறது. இப்போ நீதிமன்றம் சவுக்கடி கேள்விகளை கேட்குது. சவுக்கடி கேள்வி. ஒவ்வொரு கேள்வியும் மின்சாரத்தை துண்டிக்கிறதை பற்றி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. மின்சாரத்தை துண்டிச்சிட்டாங்கன்னு. அரசு ஆதாரத்தோட மின்சாரத்தை துண்டிக்கலைன்னு பதில் கொடுத்துருக்காங்க. முக்கியமானது ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் இன்றைக்கி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இனிமேல் ஒரு விதிகளை உருவாக்காமல் நாங்கள் இது போன்ற கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே அனுமதி தந்ததுக்கு மட்டும் நடக்கலாம், அவ்வளோதான். இனிமேல் அனுமதி கொடுக்க மாட்டோம். அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. சிபிஐ வழக்கும் தேவையில்லை. என்னால் இது வந்து எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சிருக்கோம். ஷாருக்கான் கூட இடையில ஒரு கூட்டம் நடத்தின அவங்க சொன்னாங்க, விஜயோட சிறப்பில்
ஷாருக்கான் ஒரு கூட்டம் நடத்தினார், அங்கே வந்து இழப்பு ஏற்பட்டது, ஷாருக்கானை கைது பண்ணலை, ஷாருக்கான் மேலே எந்த குற்றம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ இந்த குற்றம் வந்து காவல்துறை தான் பார்த்துக்கணும், கூட்டம் கூடுனா காவல்துறை தான் சரி பண்ணணும், இப்படியெல்லாம் வாதங்கள் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது. நீதியரசர்கள் கண்டிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட பொறுப்பற்ற தன்மையோடு பேசுங்க, உங்கள் அரசியலில் நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் அரசியல் ஆக்கிடாதீங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. இப்போ மொத்தத்தில் என்ன நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 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 கூட்டத்தை நீங்கள் வந்து காட்டாற்று வெள்ளம் போல் கூட்டிட்டு எந்த விதமான விதிமுறைகளையும் நீங்கள் வந்து அதை பின்பற்றாமல், எந்த விதிமுறைகளையும் பின்பற்றாமல், காவல்துறை கொடுத்த நிபந்தனைகளை பின்பற்றாமல் இவ்வளோ பேர் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்துவிட்டு ரொம்ப எளிதாக நீங்கள் மாவட்ட செயலாளர் தான் காரணம்னு நீங்கள் வந்து சொல்வது ஏற்புடையதல்ல அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருக்காரு. நீதிபதி நிறைய விஷயம் சொல்லிட்டே வராரு வழக்கு விசாரணை போது. இந்த சம்பவம் மனிதனால் ஏற்பட்ட நிகழ்வு தான் அது, இந்த பேரழிவு நிகழ்த்தப்பட்டது. இதில் 2 பேர் மட்டும்தான் கைதா, சட்டம் அனைவருக்கும் சமம், அரசு அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். இல்லை, திருப்பி 2 விஷயத்தை அவர் நீதியரசர் சொல்கிறாங்க. ஒன்று, ஹிட் அண்ட் ரன் வழக்கையும் பதிவு பண்ணலை. அதுக்கு எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா, அவர் பஸ்ஸில் வரும்போது அந்த பஸ்ஸை ஒட்டி வந்த ரசிகர்கள் பைக்கில் போய் உள்ளே விழுந்தாங்க. அது கிட்டத்தட்ட வந்து ஹிட் அண்ட் ரன் தான். அது சட்டப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆதாரமாக இருக்குது. அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த அடிப்பட்டவர்களுடைய நிலை என்னன்னு தெரியல, அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணிக்கலான்னு கேட்குறாரு. அதை விட முக்கியமாக விஜய் ஒரு வீடியோ போட்டார்ல, சிஎம் சார் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் ஒன்றும் அலுவலகத்தில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன். அது இன்றைக்கி பெரிய அளவில் கிண்டலாக பரப்பப்படுது. ரசிகர்களை விட்டுருங்கண்ணே. நீதிபதி கேட்குறாரு, இவ்வளோ பெரிய நிகழ்வுக்கு வெறும் 2 பேரை தான் கைது பண்ணியிருக்கீங்களா? அப்போ என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய நிகழ்வு, 41 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, வெறும் 2 பேரை தான் கைது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ரொம்ப ஸ்லோவாக கைது பண்ணுறீங்களா? அப்போ எத்தனை பேரை நீங்கள் கைது பண்ணியிருக்கணும்? இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ நீதியரசரே இந்த கேள்வியை கேட்டுட்டார். இப்போ இதெல்லாம் ஒரு கட்சியா? ஒரு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறீங்க, தண்ணி ஏற்பாடு பண்ணலை. இன்னும் கூடுதலாக நீதியரசர்கள் சொன்னது தான் முக்கியமானது. இவ்வளோ பெரிய ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. 41 பேர் கண் முன்னால், ஒரு தலைவன் முன்னால் செத்து போயிருக்காங்க. ஆனால் இது நடந்து நீங்கள் வந்து உங்கள் ரசிகர்களையும் தொண்டர்களையும் கைவிட்டுட்டு ஓடி போயிருக்கீங்க. என்ன மாதிரியான ஆட்கள் நீங்கன்னு கேட்குறாங்க, என்ன மாதிரியான கட்சின்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட நீதியரசர்கள் உங்களை காரி துப்பியிருக்காங்க. நீங்கள் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க, நட்டாத்தில் விட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது அவர்களை கடும் கோபத்தில் ஆழ்த்தி இருக்கிறது நீதியரசர்களை. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்னமோ திமுக அரசு இவர்களை பழி வாங்குது, ஒன்றுமே இன்னும் செய்யலை. இல்லை, அவங்க இப்போ திமுக சொன்ன ஞாபகம் வருது. இதே போல் ஒரு கூட்டம் ஏதோ ஒரு நடந்ததுன்னா திமுக மாவட்ட செயலாளரையும் திமுக முக்கியமான தலைமை இதில் இருக்கிறவங்களையும் நீங்கள் இந்த மாதிரி கைது பண்ண முயற்சிப்பீங்களா, வழக்கு போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கற்பனை பண்ணி இமேஜினேஷன்லாம் எதுவும் பேச முடியாது. அப்படி எதுவும் நிகழ்வு நடந்து போடாமல் இருக்காங்களா? நான் கேட்குறேன். ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதாவை கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தருமபுரியில் ஒரு பேருந்தை கொளுத்துனாங்க, ஞாபகம் இருக்கா? பேருந்து கொளுத்துனாங்க. அதில் 3 மாணவிகள் நினைக்கிறேன் கொல்லப்பட்டாங்க, விவசாய கல்லூரி மாணவிகள் தருமபுரியில். அவர்களை கைது பண்ணி அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய குற்றம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அந்த குடும்பத்துக்கு ஜெயலலிதா செஞ்ச எவ்வளோ விஷயங்கள் தெரியுமா? எனக்காக இப்படி ஒரு அபத்தமான விஷயத்தை செஞ்சிட்டாங்க, ரொம்ப தவறு. ஆனால் அந்த குடும்பம் என்ன செய்யும் சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தை கடைசி வரை கட்சி பாதுகாக்குன்னு சொன்னார். நீங்கள் 41 குடும்பத்தை இன்றைக்கி போய் பாருங்கள், அன்றாடங்காட்சிகள் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செய்தி வருது. 41 பேருடைய குடும்பங்களில் பல குடும்பங்கள் அன்றாடங்காட்சிகள். அவங்க தலைவர் மட்டும் சொல்லல, நீதிபதிகள் சொல்லியிருக்கிறது அந்த நிகழ்வு நடந்தோடனே மொத்தமாக அந்த கட்சிக்காரங்களே வெளியேறியிருக்காங்க அப்படின்னு ஓடி போயிட்டாங்கன்ற. தலைவன் எவ்வளியோ அப்படித்தானங்க தொண்டன்னு சொல்லுவாங்க. தலைவன் வழியில் ஓடி போயிட்டாங்க, பயந்து ஓடிட்டானுங்க. நான் என்ன கேட்குறேன், இப்படி செத்து போய் கிடந்த காலகட்டத்தில் ஒருத்தன் வந்து நிற்கணுமே மருத்துவமனையில், என்ன செஞ்சிருவாங்க? அவங்கள அடிச்சிருவாங்களா? அப்படித்தான் அடி வாங்கல. ஒரு தாவேக்கா தொண்டன், ஐயோ நம்ம கூட்டிகிட்டு வந்தோமே அவனுக்கு இது பண்ணமேன்னு ஒருத்தன் இல்லையே. இன்னைக்கு நீதியரசர்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அப்படி தான் இருக்குது. இது என்ன மாதிரியான கட்சி இது? 2 பேரை மட்டும் கைது பண்ணியிருக்கீங்க. ஒரு மாவட்ட செயலாளரை பள்ளிக்கடா கொடுத்து விட்டு மாநில பொதுச் செயலாளர் தப்பிக்க பார்க்குறான். என்ன கொடுமை!
அதை விட கட்சியுடைய தலைவன் என்ன கைது பண்ணிக்கோ அவனை விட்டுருன்னு சொல்லிட்டு மறைமுகமாக வந்து என்னை விட்டுருன்னு சொல்கிறான். ஒருத்தன் டெல்லிக்கு ஓடி போயிட்டான். இப்போ இது என்ன மாதிரியான கட்சி, என்ன மாதிரியான சூழல்? இதை கிட்டத்தட்ட தடை பண்ண வேண்டாமான்னு கேட்குற அளவுக்கு தான் அவருடைய கேள்வி இருக்கிறது. இப்போ திமுக அரசு தெளிவாக வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டு மாவட்ட யார் அதுக்கு அனுமதி கேட்டாங்களோ கைது பண்ணியிருக்காங்க. தெளிவாக ஒரு விஷயத்தை அரசு சொல்லியிருக்கு. கைது பண்ணாங்க கூட எஃப்ஐஆரில் என்ன இருக்கோ விசாரணை செய்து போடும். யார் காரணமாக இருக்காங்களோ அது எக்ஸ்டெண்ட் ஆகி கைது செய்யப்படுவாங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் முன்ஜாமீன் கேட்டு ஏன் வந்து நிற்கிறீங்க? உங்களுக்கு தெளிவாக தெரியும் உங்களை கைது பண்ணிடுவாங்கன்னு. அந்த கைதுக்கு கூட பயந்து வந்து முன்ஜாமீன் கேட்டு நிற்கிறீங்க. கைது பண்ணப்பட்டு தான் நீங்கள் போங்களேன், ஒரு 15 நாள் இருந்துட்டு வாங்களேன். அதை கூட உங்களால் எதிர்கொள்ள முடியாதா? அப்படிப்பட்ட தலைமை தானே நீங்கள்? பயந்து ஏன் சாவுறீங்க? இன்னைக்கு நீங்கள் வந்து அர்ஜுனாதவுடைய அந்த ட்வீட் நீக்கப்பட்டுருச்சுன்னு வைங்க ஒரு பக்கம். எப்படிப்பட்ட ஒரு சூழலுங்க? இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ட்வீட் போட்டாங்க. இப்போ உயர்நீதிமன்ற சிறப்பு குழு அமைச்சிருக்கிறதா சொல்லுது, அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு ஏற்கனவே ஒரு நபர் கமிஷன் அமைச்சிட்டாங்க, அது ஒரு பக்கம். அது அடிப்படை வந்து ஒரு அரசு வந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. இன்னைக்கு உயர்நீதிமன்றமே ஒரு குழு அமைச்சிருச்சு, ஒரு சிறப்பு குழு அமைச்சு கண்டிப்பாக வந்து அந்த சிறப்பு குழுவும் ஆய்வு செய்யும். இப்போ சிறப்பு குழுவுடைய ஆய்வறிக்கையும் இந்த ஒரு நபர் கமிஷன் ஆய்வறிக்கையும் நீதிமன்றம் ஒப்பிட்டு பார்க்கும். ஏன்னா நீங்கள் ஏன் இது மாதிரி அமைச்சிருக்காங்க நான் பார்க்குறேன்னா, இந்த ஒரு நபர் கமிஷனையும் நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல எதிர்கட்சிக்காரங்க. ஆமாம், சிபிஐ கேட்குறாங்கல்ல, சிபிஐ தள்ளுபடி பண்ணிட்டாங்க முடியாதுன்னு. இப்போ நீதிமன்றமே வந்து ஒரு குழு அமைச்சிட்டாங்க. 2 பேரும் விசாரிக்கட்டும், 2 பேரும் விசாரித்து அந்த அந்த அறிக்கையை நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கட்டும், ஒப்பிட்டு பார்ப்பாங்கல்ல. இப்போ 2 அறிக்கையும் சமமாக இருந்தால் அப்போ நீதிமன்றத்துக்கு வந்து இதை தீர்ப்பு சொல்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். இதே வந்து தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் வந்து ஒரு நபர் கமிஷன் இதே நபர் அருணா ஜெகதீசனை வந்து நியமித்தது வந்து எடப்பாடி அரசு தான். சொல்லப்போனால் அவர் நியாயமாக செயல்பட்டார் என்பதற்காகத்தான் அவரை மீண்டும் அவர் ஒரு நபர் கமிஷனை போடுறாங்க. ஆனாலும் இந்த சந்தேகத்தையும் தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நீதிமன்றம் வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. இந்த குழு வந்து விசாரிக்கட்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து உண்மை வெளிவரத்தான் செய்யும், எல்லாருடைய உண்மை வெளிவரும். இன்றைக்கி தாவேக்காவுடைய அந்த முகம், உண்மையான முகம் வெளிவந்துருச்சு. கட்சிக்காரனை காப்பாற்ற போகிறதில்ல, தொண்டர்களையும் காப்பாற்ற போகிறதில்ல. இன்றைக்கி எவ்வளவு பல்கடாவாக ஆக்கியிருக்காங்கிறத இன்றைக்கி நீதிமன்றத்துடைய இந்த விசாரணை நடந்த நிகழ்வே நமக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக ஆக்கிவிட்டது. அதனால் தாவேக்காங்கிற ஒரு கட்சியே வந்து ஒரு கருத்தாக்கம் இல்லாத ஒரு கும்பல் கட்சி தான். அது ஒரு வெறுமனே வந்து இளைஞர்களை வெறியேற்றி ஏற்றிய ஒரு அமைப்பு தான். இந்த அமைப்பு வந்து என்ன வேணாலும் எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் போகும். இது வந்து ஏன் தடை செய்யக்கூடாதுன்னு கூட நாளைக்கு நீதியரசர் கேட்கலாம். இது வந்து ஒரு நியாயமான அமைப்பாக இல்லை, இந்த அமைப்பை ஏன் தடை செய்யக்கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு கூட நீதியரசர்கள் வரலாம். இது எல்லாமே இந்த விசாரணை கமிஷன் முடிஞ்சு நீதிமன்றம் அமைத்த அந்த குழு வந்து கொடுத்த அறிக்கைக்கு பிறகு முடிவு செய்யப்படலாம். இப்படி தான் பார்க்குறேன். மொத்தத்தில் நீதிமன்றத்தில் சரியான வாதம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக வந்து மக்கள் மத்தியில் எது உண்மை அப்படிங்கிறத இன்னைக்கு நீதிமன்றம் எடுத்து சொல்லக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.